அடுத்ததா இந்த மார்கழி மாதத்துல கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிபாடு தனுர் பூஜை. மார்கழி மாதத்துக்கு தனுர் அப்படின்ற இன்னொரு பெயர் இருக்கு. இந்த மாதத்துல அனைத்து ஆலயங்களிலும் காலை நேரத்துல தனுர் பூஜை செய்வாங்க. அதுல ஒரு நாளாவது நீங்க பூஜை செய்யுங்க. இதை செய்ய முடியாதவங்க பூஜைக்கு அபிஷேக பொருள்ல பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்க. இந்த ஒரு பூஜையை செய்தா வருடம் முழுவதும் இறைவனை நீங்க வழிபட்ட பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த தனுர் பூஜை செய்யுங்க. முடியாதவங்க அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அடுத்ததா நம்முடைய சந்ததியை வறுமை இல்லாமல் வாழ வைக்கக்கூடியது அன்னதானம். இந்த மாதத்துல ஏதேனும் ஒரு நாளாவது அன்னதானம் செய்தா நம்முடைய சந்ததி முழுவதுமே வறுமை இல்லாமல் வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி செய்ய முடியாதவங்க வீட்டில் கொஞ்சமா பொங்கல் சுண்டல் அப்படின்னு ஏதாவது செய்து மார்கழி மாதத்துல காலை நேரத்துல கோவிலுக்கு வர்றவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். இதுவும் அன்னதானம் செய்த பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும்